ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு பயங்கரமான திகில் நிகழ்வை பற்றி தாங்க இன்றைய காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் மாண்டு போன பெண் என தெரியாமல் ஒருவர் மோகினியிடம் மாட்டி காதலிக்கிறேன் என்று சொல்லி அதன் பிறகு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது சங்கரன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நினைச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய சங்கரன் இருக்கார் இல்லையா, இவர் காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இவர் காலேஜ் படிக்கக்கூடிய அந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தனியார் கல்லூரி தாங்க. இவருடைய குடும்பத்தினர் மொத்தமாக திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தாங்க. அந்த சமயத்தில் தான் கல்லூரியில் படிக்கக்கூடிய இந்த சங்கரனுக்கு அவருடைய அப்பா கால் பண்றாரு. அப்படி கால் பண்ணி என்ன விஷயம் சொல்றாருன்னா, நாளைக்கு பொழுது நம்மளுடைய மாமாவுடைய வீட்டு வந்து கட்டிட்டார் இல்லையா, அந்த வீட்டுக்கு பால் காசு வச்சிருக்காரா, நீ எப்படியும் கூப்பிட்டா வரப்போறதில்ல, அதனால தான் நீ படிப்பை கவனி, எப்படி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும் இல்லையா, அதனால தான் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இப்படி ஃபோனை வச்சதுக்கு பிறகு இந்த சங்கரன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளுடைய மாமாவுடைய அந்த பால் காட்சிக்கு கலந்துக்கலாமே, இந்த விஷயத்த தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லாமல் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாரு. அதே மாதிரியே மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு அவர் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல்ல இருந்தே அந்த காலேஜுக்கு போறாரு. அப்படி காலேஜ் போயிட்டு ஈவினிங் ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு பிறகு இவருடைய நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் விடுமுறைடா, நான் அங்கே காலேஜ்லேயும் சொல்லிட்டேன், நீங்களும் யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கேட்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட எதுக்காக லீவ் போட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவருடைய அந்த ஹாஸ்டல்ல இருந்து இவருடைய சொந்த ஊரான திருவள்ளூர் மாவட்டத்துக்கே கிளம்புறாருங்க. இப்படி இவர் கிளம்பக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு தோராயமாக ஒரு 7:30 மணி இருந்திருக்கும். அப்படி கிளம்பி இவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட இவருடைய கிராமத்துக்கு ஒரு 9:45 போய் சேர்றாருங்க. அப்படி போய் சேர்ந்ததுக்கு பிறகு இவருடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு நினப்பில்லை. என்ன காரணம்னா, இவருடைய மாமா அந்த வீடை வந்து புதுசாக கட்டி பால் காய்ச்சி வைக்கிறார் இல்லையா, அதனால ஸ்ட்ரைட்டாக நம்மளுடைய மாமாவுடைய வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் முடிவெடுக்கிறாரு. இவருடைய வீடை பொறுத்த வரைக்கும் இவர் போயிருக்கக்கூடிய அந்த பாதையில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டர்லேயே வந்துருங்க. ஆனால் இவருடைய மாமா கட்டியிருக்கக்கூடிய அந்த இடம் கொஞ்சம் அவுட்டர் பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்குது. இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி காரணத்தினால நம்ம அவுட்டரில் தாங்க இடம் வாங்க முடியும். அப்படி அவுட்டரில் இடம் வாங்கினாலுமே அதுவே ரொம்ப ரேட்டுக்கு தான் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களுடைய மாமா புது வீடை வந்து ஒரு அவுட்டர் பிளேஸில் தாங்க கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த அவுட்டர் பிளேஸில் கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இவருடைய கிராமத்தில் இருந்து ஒரு ஒத்தையடி பாதை பிரிஞ்சு போகுது. அந்த ஒத்தையடி பாதையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இவர் நடந்து தாங்க போகணும். அந்த இரவு நேரம் ஒரு 10 மணி இருந்துக்குங்க. இவர் அந்த ஒத்தையடி பாதையை தேர்ந்தெடுத்து நடந்து போயிட்டு இருக்கும் பொழுதே இவர் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாதையிலேயே ஒரு பெரிய இலந்தை மரம் இருந்துருக்குது. அந்த இலந்தை மரத்தில் இவர் அடிக்கடி அந்த இலந்தை பழங்களை வந்து பறித்து சாப்பிடுவது வழக்கம் தாங்க. இவருக்கு அதே ஊரில் வந்து நிறைய நண்பர்கள் இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து படிக்காத காரணத்தினால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சங்கரன் வந்து படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இவங்களுடைய குடும்பத்தினர் இவரை வந்து சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சு படிக்க வச்சிருக்காங்க. இப்படி தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த இலந்தை மரத்தை இப்போ பார்க்கும்பொழுது நமக்கு ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடி அந்த இலந்தை மரத்துக்கிட்ட நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு இவருக்கு தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் கொலுசு போட்டுட்டு, அதாவது சலங்கை போட்டுக்கிட்டு திங்கு திங்குன்னு ஓடனா எப்படி இருந்துக்கும் அந்த மாதிரி தாங்க சத்தம் இவருடைய காதுகள் கிட்டே கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே மிரண்டு போய் இந்த சங்கரன் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாருமே காணோம். என்னடா அது, யாரோ நம்மளை தாண்டி ஓடி போன மாதிரி சத்தம் கிடச்சி, ஆனால் யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காரு. இவருக்கு பொதுவாக அமானுஷங்கள் ஆவிகள் மீதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லைங்க. ஆனால் இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய நிசப்தமான அமைதியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலும் இவருக்கு வந்து ஏதோ ஒரு பயத்தை உள்ளுணர்வில் கொண்டு வந்திருக்குதுங்க. அப்படி மனசுக்குள்ளேயே ஒரு பயத்தை வச்சிருந்தாலுமே எதையுமே வெளிக்கட்டிக்காம அந்த இலந்தை மரத்துக்கிட்ட நெருங்கி போயிருக்கிறாரு. அப்படி அந்த இலந்தை மரத்துக்கிட்ட நெருங்கி போகும்பொழுது மறுபடியும் அதே அந்த சலங்கை சத்தம் இவருடைய காதுகளில் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு நிமிந்து பார்க்குறாருங்க. இவருடைய வாழ்நாளில் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலந்தை மரம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு விழுதுக்கு மேலேயே ஏதோ பாவாடை தாவணி போட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அந்த பெண்மணியோட முகத்தோற்றம் இவருக்கு நல்லாவே தெரியலங்க. ஏன்னா முடியப்புறம் அப்படியே வந்து இப்படி கோதி விட்ட மாதிரி இப்படி வச்சிருக்காங்க. யார் இந்த பெண்மணி, இந்த மரத்தில் இந்த நேரத்தில் எதுக்காக இப்படி உட்காந்துருக்குது, ஒருவேளை நம்மளுடைய கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மோகினி பிசாசா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. டக்குன்னு இனிமே இதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க வேகமாக விறுவிறு நடக்கிறாரு. அப்படி நடந்துகிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு இவருக்கு அமானுஷமான ஒரு
குரல்ல ஆங்காரமாக ஒரு பெண்மணி அழுகக்கூடிய ஒரு ஓலமான சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே அப்பயுமே திரும்பி பார்க்காம வேக வேகமாக அடி எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவருடைய தோள்பட்டையில யாரோ கை வச்ச மாதிரி தெரியுது. தூக்கி வாரி போட்ட மாதிரி மிரண்டு போய் டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது இவருக்கு சின்ன அதிர்ச்சி தான். என்ன நடந்திருக்குன்னா, இவருக்கு பின்புறமாக இவருடைய தோள்பட்டை மேலே கை வச்சாங்க இல்லையா, அது ஒரு பெண்மணி தாங்க. அதாவது மரத்துக்கு மேலே ஒரு கிளைக்கு மேலே ஒரு பெண்மணி பாவாடை தாவணி அணிந்து உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா, அதே பெண்மணி தாங்க இவருக்கு பின்புறமாக நிற்கிறாங்க. அந்த பெண்மணியை பார்த்த உடனே இவருக்கு நிம்மதி பெருமூச்சே வந்திருக்குது. என்ன காரணம்னா, அந்த பெண்மணி வேற யாருமே கிடையாதுங்க. இதே கிராமத்தை சேர்ந்த இவருடைய வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தாங்க. அந்த பெண்மணிக்கும் இவருக்கும் சேம் ஏஜ் தாங்க இருக்கும். பள்ளிக்கூடத்துல சேர்ந்து தான் போய் படிச்சிருக்காங்க. அதனால அந்த பெண்மணியை பார்த்த உடனே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாரு. ஏ வைஷ்ணவி, நீதானா? நான் கூட பயந்துட்டேன். எதுக்கிட்டே திடீர்னு இப்படி வந்து பேய் மாதிரி பயமுறுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. இப்படி கேட்ட உடனே இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி அவங்களும் சிரிச்சபடி இவர்கிட்ட ஒரு பதில் சொல்றாங்க. என்னடா மோகினி பிசாசுன்னு எதுவும் நினைச்சு பயந்துட்டியா? கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தாத்தா பாட்டி கதையை கேட்டுட்டு என்னை பார்த்துட்டு மோகினி பிசாசுன்னு நினைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி தாங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. நீ என்னை பயமுறுத்தினதெல்லாம் போதும், நான் ரொம்ப தான் பயந்துட்டேன். ஆனா எனக்கு பேய் பிசாசு மேலாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா இந்த இரவு நேரத்துல நைட் எப்படியும் 10 மணி இருக்கும். ஆனா இந்த நேரத்துல அந்த இலந்தை மரத்துக்கு மேல போய் இப்படி ஒரு பெண்மணி உட்காந்துருந்தா யாருக்கா இருந்தாலும் பயம் இருக்கத்தான் செய்யும். நீ எதுக்கடி போய் அங்கே போய் உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. இப்படி கேட்ட உடனே அந்த பெண்மணியோட முகம் அப்படியே சோகமாக மாற ஆரம்பிக்குதுங்க. என்ன பண்றது, எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் சண்டை, அதனாலதான் நான் கோச்சுக்கிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் அவங்களே என்னை தேடி வந்துருவாங்க. நான் இப்படிதான் அடிக்கடி கோவப்பட்டுட்டு வீட்டை விட்டுட்டு இந்த மரத்துக்கிட்ட வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்னை தாத்தா பாட்டி தான் வந்து ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு போவாங்க. இது எனக்கு பொழுதுபோக்குடா அப்படின்ற மாதிரி தாங்க சிரிக்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு சங்கரன் என்ன சொல்றாருன்னா, சரி நான் என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போகல, என்னுடைய மாமா வந்து புதுசா வீடு கட்டியிருக்கிறாரு, அதை பார்க்கறதுக்கு தான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த வைஷ்ணவின்ற பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்ற, உன்னுடைய மாமா புது வீடு கட்டியிருக்காங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. நீ சொல்றதா எனக்கு புரியாத புதிரா இருக்குது. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தானே நீ இருக்கிற, அப்புறம் எப்படி உங்களுடைய மாமா வந்து புது வீடு கட்டின விஷயம் வந்து உனக்கு தெரியாம இருக்கும்? உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை எதுவும் கொடுக்கலையா எங்களுடைய மாமா வீட்டில இருந்து அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு. அதெல்லாம் எங்க கிட்ட வந்து பத்திரிக்கை கொடுக்கல. சரி அதெல்லாம் விடு, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நீ எப்போ ஊருக்கு போனியோ அப்பறம் நீ எப்படா ஊரை விட்டு திரும்பி வருவ அப்படின்ற மாதிரி நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு மிரண்டபடி தாங்க நிற்கிறாரு. என்னாச்சுடி, ஏன் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ற, நமக்குள்ள என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி திடீர்னு வருத்தத்தோட ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் வந்து ஒரு பையனை இதே கிராமத்தில் காதலிக்கிறேன். அந்த காதலிக்கக்கூடிய விஷயத்த அந்த பையன்கிட்டே நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. சொன்னா அவன் வந்து ஏற்றுக்குவானா இல்லை என்னை ஏற்றுக்காம விட்டுட்டு போயிடுவானா அப்படின்ற மாதிரி பயமா இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த விஷயத்தை எப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி தயங்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு, யாரை நீ காதலிக்கிற, அந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்ல மறைக்கிற? நம்ம சிறிய வயதுல இருந்து நண்பர்கள் தானே, அதனால நீ என்னுடைய முக்கியமான தோழியில ஒருத்தி தான். நீ தயவு செஞ்சு அந்த விஷயத்தை மறைக்காம என்கிட்ட ஓப்பனா சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே இந்த வைஷ்ணவி பெண்மணி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ காலேஜில் போற இல்லையா, அந்த காலேஜில் யாராவது ஒரு பெண்மணியை வந்து காதலிக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனே இந்த சங்கரன் அப்படின்றவர் சிரிச்சபடியே, அப்படிலாம் நான் யாரையுமே காதலிக்கல, இப்போ வரைக்கும் எனக்கு காதல்னா என்னன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் சிரிச்சபடி சொல்றாரு. இதை கேட்டதுக்கு பிறகு இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி இவர் பக்கத்துல நெருங்கி வந்துட்டாங்க. நான் சொல்ல வந்த விஷயமே அதை பத்தி தான். நான் ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது வேற யாருமே கிடையாது, உன்னை தான் நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். காதலிக்கிறது மட்டும் இல்ல, நீ என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம 2 பேருக்குமே திருமணம் நடக்கணும். நீ என்னை பாதியிலே விட்டுட்டு போக மாட்டேல அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே இந்த சங்கரனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. ஏன்னா இத்தனை வருஷங்களாக இதே கிராமத்தில் தான் நம்ம 2 பேரும் வந்து ஸ்கூலுக்குலாம் ஒன்றா போயிருக்கிறோம், ஒரே வீட்டில் தான் பக்கத்தில் தான் குடியிருக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீ எதுவுமே பேசுனது கிடையாது, அந்த மாதிரி நடந்துக்கிறதும் கிடையாது. திடீர்னு காதலிக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு போய் பார்க்குறாரு. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னுடைய அப்பாவுக்கு பயந்துட்டா நான் இந்த விஷயத்தை வந்து யார்கிட்ட எதுவுமே சொல்லாமல் மூடி மறைச்சிட்டேன். இப்போ சொல்லு, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனே இந்த சங்கரனுக்கும் இந்த வைஷ்ணவின்ற பெண்மணியை சிறிய வயதுலேருந்தே நல்லா தெரியுங்க, அதே மாதிரி ரொம்ப பிடிக்கும். அதனால நானும் உன்னை காதலிக்கிறேன், ஆனால் நான் எப்பயுமே இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணலை. ஏன்னா இத்தனை நாளாக நான் உன்னை வந்து தோழியாக தான் பார்த்தேன். நீ இப்படி கேட்டதுக்கு பிறகு நான் எப்படி வேற என்ன சொல்ல முடியும்? நானும் உன்னை மனப்பூர்வமாக காதலிக்கிறேமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த பெண்மணி பயங்கரமாக சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கக்கூடிய சத்தம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நிசப்தமான அமைதியில் ஏதோ ஆங்காரமாக கேட்டிருக்குது. அந்த நேரத்தில் இந்த சங்கரனை பார்த்து அந்த வைஷ்ணவின்ற பெண்மணி, அப்பனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் இதை வந்து நம்ம குடும்பத்தினர் யாருமே எதிர்த்தாலும் எதுக்குமே கவலைப்படக்கூடாது, எப்பவுமே என்னை கைவிட மாட்டேல அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனே இந்த சங்கரன், நான் எதுக்குமே கைவிட மாட்டேன், நம்ம குடும்பத்தினருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் சேர்த்து தான் வைப்பாங்க.
ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே கஷ்ட சேர்ந்தவங்க தானே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் சொல்றாரு. அதுதான் பிரச்சனையே, என்னுடைய அப்பா எனக்கு வந்து இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நான் தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிருவேண்டா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி திடீர்னு அழுகுறாங்க. இதை சொன்னதுக்கு பிறகு இந்த சங்கரன் டக்குன்னு அந்த பெண்மணியுடைய தலையிலேயே சத்தியம் பண்றாருங்க அடிச்சபடியே. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும், நான் உன்னை காதலிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டே இல்லை, உன்னை தான் நான் திருமணம் பண்ணுவேன், காலேஜ் தேர்ட் இயர் போயிட்டு இருக்கிறேன், இது முடிஞ்சதுக்கு பிறகு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சதுக்கு பிறகு நம்ம ரெண்டு பேருடைய திருமணம் இதே கிராமத்தில் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை சொன்னதுக்கு பிறகு இந்த சங்கரன் வந்து மறுபடியும் வித்தியாசமாக ஏதோ சிரிக்கிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி திடீர்னு சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த சங்கரன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரேன், திடீர்னு உன்னைய மீட் பண்ணுறேன், நீ என்னன்னா என்னை காதலிக்கிறேன்னு சொல்கிற, நானும் பதிலுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வந்து திருமணம் பண்ணிக்கிறோம், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்றலாம் சத்தியம் பண்ணுறேன், எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் சொல்கிறாரு. எனக்கும் அப்படி தான் தெரியுது, ஆனால் நீ இப்போ எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி. நான் தான் சொன்னேன்ல என்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்ட்டு, நீயும் வரியா கூட அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் கேட்குறாரு. இல்லை நானா வரல, நீ வேணா போயிட்டு வா, ஆனால் நாளைக்கு இதே நேரத்தில் இதே இடத்துல மீட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வைஷ்ணவி கேட்குறாங்க. அது என்ன நாளைக்கு இதே நேரத்தில் இதே இடத்துல மீட் பண்ணணும்னு சொல்கிற, காலையிலேயே நம்மளுடைய வீட்டுக்கிட்டே தானே நீ இருப்ப, அங்கேயே மீட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் கேட்குறாரு. அதுக்கு இல்லை, என்னுடைய அப்பா கிட்ட பேசாமல் கோச்சுக்கிட்டு நான் இங்கே இருக்கிறேன், எப்படி என்னுடைய தாத்தா பாட்டி தான் என்னை தேடி வருவாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு தான் நான் போவேன், மறுபடியும் இரவு நேரத்தில் இங்கே தான் நான் வந்து மீட் பண்ண முடியும், அதனால தயவு செஞ்சு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ, நாளைக்கு நீ வந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சரிடி, அப்போ நான் என்னுடைய மாமா வீட்டுக்கு போகிறேன், நீ ஒழுங்காக இதே இடத்துல இருக்காமல் கவனமாக இருந்து இந்த இடத்த தாண்டி எங்கேயாவது போயிரு, அதாவது உன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போயிரு, இங்கே இருந்து அப்படின்னா யாராவது குடிபோதையில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நம்மளுடைய கிராமத்தில் நம்மளை தாண்டி நம்மளை யாரும் எதுவுமே பண்ண முடியாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி சிரிச்சபடி சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் அப்படின்றவர் அந்த இடத்த தாண்டி கிளம்ப போகிறாரு. அந்த நேரத்தில் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா நம்பர் கொடு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் கேட்குறாரு. என்னுடைய மொபைல் ஃபோனை வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி சமாளிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த சங்கரன் அப்படின்றவர் அந்த இடத்த தாண்டி இவருடைய மாமாவுடைய வீட்டுக்கு போய் சேர்றாருங்க. அப்படி மாமாவுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்த பிறகு இவரை பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருமே திக்குமுக்கு ஆடி போய் தாங்க நிற்கிறாங்க. என்ன காரணம்னா, இவர் வந்து இந்த விசேஷத்துக்கு வராரு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு செய்தியும் முன்னாடி சொல்லவே இல்லை, திடீர்னு வந்து இப்படி வந்து நிற்கிறதுனால அவங்க அனைவருமே மிரண்டு போய் தாங்க பார்க்குறாங்க. என்னடா நீ திடீர்னு வந்து நிற்கிற, முன்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தா பைக் ஏதாவது அனுப்பிச்சுட்டு இருப்போம்ல, எதுவுமே சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இந்த வீட்டுக்கே வந்துட்டு அப்படின்ற மாதிரி தாங்க எங்களுடைய மாமாவும் எங்களுடைய அத்தையும் கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அவங்க மட்டும் இல்லாமல் எங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஆடி போய் தாங்க நிற்கிறாங்க. சரிடா நீ வந்துட்ட, வா உள்ள வா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. அதன் பிறகு அவங்களுடைய வீட்டிலேயே இருந்து விசேஷத்தெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் தாங்க இவங்க எல்லாருமே இவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு பிறகு இந்த சங்கரன் அப்படின்றவர் அவருடைய வீட்டில் பெட்ரூமுக்கு போனவர் தாங்க. சாப்பாட்டு டயத்துக்கு மட்டும் தாங்க எந்திரிச்சிருக்கிறாரு, அதுக்கு பிறகு மறுபடியும் எந்திரிக்கவே இல்லை, நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த சங்கரன் ஊருக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்ச அவருடைய கிராமத்து நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் 3 பேர் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே நின்று இந்த சங்கரன் வந்து கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது இந்த சங்கரன் வந்து எந்திரிக்கவே இல்லை. உடனே இவங்களுடைய அம்மா அந்த வீட்டுடைய வாசல் கதவை திறந்தபடி அவங்க கிட்ட பதில் சொல்றாங்க. சங்கரன் வந்து இன்னும் ஒரு 2-3 நாட்கள் வந்து இங்கே தான்ப்பா இருப்பான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வந்து பேசுங்க, இன்னைக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சரிங்கம்மா நாங்கள் நாளைக்கு வந்து பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த நண்பர்களும் கிளம்பி போறாங்க. இப்படி அன்றைய பொழுது கடந்து அன்றைய இரவு தோராயமாக ஒரு 8 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த சங்கரன் வந்து அந்த இரவு சாப்பாடை வந்து சீக்கிரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. என்னாச்சுடா எப்பயுமே லேட்டாக தானே சாப்பிடுவேன், திடீர்னு ஏன் சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி பறக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்கள் டக்குன்னு சாப்பாடு கொடுங்க, என்னுடைய நண்பர்களை போய் நான் மீட் பண்ணணும், நான் ஊருக்கு வந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை சொன்னதுக்கு பிறகு உங்களுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, காலையிலேயே உன்னுடைய நண்பர்கள் தேடி வந்தாங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு உன்கிட்ட பேசுவான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் சமாளிச்சு அனுப்பிச்சு வச்சுட்டா, அதனால நாளைக்கு கூட போய் பேசிக்கலாம், நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கு மறுபடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இல்லம்மா காலையிலேருந்தே நான் தூங்கிட்டு தானே இருக்கிறேன், இனிமேல் எனக்கு தூக்கம் வராது, எப்படி என்னுடைய ஃப்ரெண்டை சந்திச்சுட்டு ஒரு 11 மணி 11:30 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதன் பிறகு இவருக்கு சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு இவங்களுடைய அம்மா வந்து இவர்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தம்பி நீ காலேஜில் யாரையும் காதலிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த சங்கரன் வந்து உங்களுடைய அம்மாவை தகச்சபடி பார்க்குறாருங்க. என்ன யாரை பார்த்தாலும் காலேஜில் காதலிக்கிறேன்னு கேட்குறீங்க, காலேஜுக்கு போனாலே காதலிக்க தான் செய்வாங்களா, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு இவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய கணவர் கூப்பிட்றாங்க, அதாவது இந்த சங்கரனுடைய அப்பாவை கூப்பிட்றாங்க. இப்படி இந்த இருவரும் இந்த சங்கரன் பக்கத்திலே வந்து உட்காடுறாங்க. அப்படி உட்கார்ந்ததுக்கு பிறகு இந்த சங்கரனை பார்த்து இவங்க இருவருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம்டா, அந்த பொண்ணுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால நீ காலேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு சீக்கிரமாகவே கல்யாணத்தை வச்சிருவான்,
அப்படி கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு கூட நீ வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. என்ன பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் கேட்கிறாரு. அது வேற யாருமே கிடையாதுடா, சுமதி தாண்டா. உன்னுடைய மாமா இருக்கார் இல்லையா, மாமாவுடைய மகளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால அவ உன்னுடைய மாமா கிட்டே பேசி இதுக்கு சம்மதத்தை வாங்கிட்டா. உனக்கும் சின்ன வயசுல இருந்து சுமதியை நல்லாவே தெரியும்ல, அதனால உங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க 2 குடும்பத்தினரும் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சங்கரன் கோவப்பட்டு கத்துறாருங்க. யாரை கேட்டு இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுத்தீங்க? எனக்கு இந்த திருமணத்துக்கு சம்மந்தமே கிடையாது. நான் எப்படி காலேஜ் முடிச்சதுக்கு பிறகு வேலைக்கு போய் சேரணும், வேலைக்கு போய் சேர்ந்து ஒரு 2 வருடங்கள் கஷ்டப்பட்டு நான் வேலை பார்க்கணும், அதுக்கு பிறகுதான் இதை பத்தி எல்லாம் யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு இல்லையா, அந்த சாப்பாடை தட்டோட சேர்த்து கையை கழுவுறாருங்க. சரிடா, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலாம், எதுக்காக இப்படி கோவப்பட்டு டக்குன்னு எந்திரிக்கிற சாப்பாடை பாதியிலே விட்டுட்டு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த கோபமும் கிடையாது, இதை பற்றி என்கிட்ட இன்னொரு தடவை பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு எந்திரிச்சு அவருடைய வீட்டில் இவருடைய அப்பாவுடைய பைக் இருக்கு இல்லையா, அந்த பைக்கோட சாவியை எடுத்துக்கிட்டு இவருடைய பைக் எடுத்துட்டு அந்த இடத்த தாண்டி கிளம்புறாருங்க. இப்படி பைக் எடுத்துட்டு கிளம்பினவர் ஸ்ட்ரைட்டாக எங்கே போறாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் இவருடைய காதலி வைஷ்ணவின்ற பெண்மணியை சந்திச்சார் இல்லையா, அதே அந்த இலந்தை மரத்துக்கிட்ட தாங்க நெருங்கி போறாரு. அப்படி அந்த மரத்துக்கிட்ட போனதுக்கு பிறகு இவருடைய பைக்கை சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு அதிலே உட்காந்துருக்கிறாருங்க. தன்னுடைய காதலி எப்போ வருவான்றதே தெரியாம கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் இரவு தோராயமாக ஒரு 10-30 கடத்தரிசுங்க வர மாதிரி தெரியல. இதுக்கு மேல இவ வரமாட்டா போல, அவங்களுடைய வீட்டில் சத்தம் போட்டாங்க போல, நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தாங்க பைக்கை திருப்பிக்கிட்டு கிளம்பலான்னு ட்ரை பண்றாரு. அந்த நேரத்தில் ஓய் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. தூரத்தில் 100 மீட்டர் தள்ளி அந்த பெண்மணி நடந்து வர மாதிரி தெரியுது. நல்ல வேலை வந்துட்டியா, உனக்காண்டி தான் நான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்ற மாதிரி தாங்க திட்டுறாரு இந்த சங்கரன் அப்படின்றவரு. நான் தான் லேட்டாக தானே உன்னை வர சொன்னேன், ஏன் முன்னாடியே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, இதுதான் என்னுடைய நேரம், இப்போதான் என்னுடைய தாத்தா பாட்டியை சமாளிச்சுட்டு நான் வர முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி சொல்கிறாங்க. சரி வா, நம்ம 2 பேரும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் இவங்களுடைய காதல் விஷயத்த 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த சங்கரன் அப்படின்றவர் கொஞ்சம் சோகமாக அவருடைய முகம் மாற ஆரம்பிக்குது. என்னாச்சுடா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லடி, என்னுடைய மாமா இருக்கார் இல்லையா, அந்த புது வீடு கூட கட்டினார் இல்லையா, அந்த பொண்ணை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், நம்மளோட 2 வயசு கம்மி தான், அந்த பொண்ணுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குதான், அதனால என்னுடைய மாமா அவங்களுடைய மகளை எனக்கு கட்டி கொடுக்குறதா என்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்கிறாங்க. என்னுடைய அப்பா அம்மாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க. நான் இதெல்லாம் இப்போதைக்கு யோசிக்க முடியாது, இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு வந்துட்டேன், அதை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் சொல்றாரு. இதை கேட்ட உடனே பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த வைஷ்ணவியோடைய முகம் எல்லாமே கனல் பார்வையாக மாற ஆரம்பிச்சதுங்க. அதாவது அவங்களுடைய முகத்தோட்டம் செவந்து இவரை முறைச்சபடி பார்க்குறாங்க. இதை நோட் பண்ண இந்த சங்கரன் என்ன பண்றாருன்னா, ஏய் நீ எதுக்கு கோவப்படுற, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேல, நம்ம 2 பேரும் காதலிக்கக்கூடிய விஷயத்த நம்மளுடைய வீட்டில் சொல்லி நம்ம 2 பேருக்கு திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, இதை யாருனாலையும் நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதெல்லாம் நடக்காத காரியம்டா, நீ வேணா உன்னுடைய அப்பா அம்மா கிட்டலாம் இதை பற்றி பேசாத, இப்பவே என் தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணு, என்னை நாளைக்கு நீ தாலி கட்டி திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு வாக்குறுதி கொடு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனே இவருமே தலையில் அடிச்சு சத்தியம் பண்றாரு. நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, உன்னை தான் திருமணம் பண்ணுவேன், வேற யாரையும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் சந்தேகப்பட்டு என்கிட்ட இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற, நான் இந்த இடத்த விட்டு இப்போதைக்கு கிளம்புறேன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே இந்த வைஷ்ணவின்ற பெண்மணியும் சரி நீ பார்த்து போயிட்டு வா, ஆனா உன்னே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத, நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்ட, நீ தான் என்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இந்த சங்கரன் அப்படின்றவர், நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவருடைய பைக் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை தாண்டி பாதி தூரம் வந்திருக்கிறாரு. அப்படி பாதி தூரம் வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க, தன்னுடைய காதலி போயிட்டாங்களா என்னன்னு திரும்பி பார்க்கும்பொழுது இவருக்கு சின்ன அதிர்ச்சி. என்ன காரணம், அந்த இடத்துல வைஷ்ணவின்ற பெண்மணி அது எல்லாமே நெட்டு ரோடு தாங்க, அந்த பெண்மணி எங்கே போனாங்கன்னே தெரில, ஒருவேளை டக்குன்னு வேகமாக எங்கேயோ இறங்கி போயிட்டாலோ அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சபடியே சிந்திச்சபடியே இவருடைய பைக் எடுத்துக்கிட்டு இவருடைய கிராமத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படி கிராமத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவருடைய கிராமத்தை சேர்ந்த இவருக்கு நன்றாக தெரிந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேரும் இவர் பாதையிலேயே மறைச்சிருக்காங்க. அப்படி பாதையிலே மறைச்சதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஊருக்கு பொதுவாக ஒரு சாவடி இருக்கும் இல்லையா, அந்த சாவடி கிட்டே வாடா மச்சான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுருக்காங்க. அப்படி கூப்பிட்டுட்டு போனதுக்கு பிறகு இந்த சங்கரன் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னங்கடா உங்களுடைய வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அடுத்து யாருக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி தாங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த 3 நண்பர்களும் இந்த சங்கரன் கிட்ட அதே விஷயத்தை தான் கேட்குறாங்க. நீ தாண்டா நல்லா படிக்கிறாளு, காலேஜுக்கு போய் ஏதாவது லவ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இந்த சங்கரன் சிரிக்கிறாருங்க. காலேஜ்ல எல்லாம் லவ் கிடையாது, நம்ம ஊர்ல தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா என்னுடைய லவ் விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு என்னுடைய காதலி என்கிட்ட சத்தியமாகிருக்கிறா, அதனால இந்த விஷயத்தை பத்தி நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட இவங்களுடைய 3 நண்பர்களும் என்ன பண்றாங்கன்னா, என்னடா எங்ககிட்டே மறைக்கிற, உன்னுடைய திக் ஃப்ரெண்ட்ஸ்டா, நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை தான் நாங்கள் செய்வோம்,
அதாவது இந்த காதலுக்கு வந்து 2 குடும்பத்தினரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அப்படின்னா நாங்கள் தான் உனக்கு வந்து கை கொடுக்கவே வருவோம், எங்ககிட்டயே மறைக்கிறியா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே சங்கரன் வந்து சிரிச்சபடி என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் என்னுடைய காதலுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் வராது. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரே கஷ்டம் சேர்ந்தவங்க தான், 2 குடும்பமும் ஓரளவுக்கு வசதியாக தான் இருக்கிறோம், அதனால எங்களுக்கு அந்த பிரச்சனையே வராதுடா, நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சிரிக்கிறாரு. இதை கேட்ட உடனே நீ இப்படி சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு எங்களுக்கும் நல்லா தெரிஞ்ச பொண்ணா தான் இருக்கணும், யார் அந்த பொண்ணு, உன்னுடைய அத்தை மகதானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சுமதிலாம் கிடையாதுடா, நான் சொல்றது வேற ஒரு பொண்ணை, அதை நான் எப்படி சொல்றது, அவ என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறாளே அப்படின்ற மாதிரி தாங்க மழுப்பி இருக்கிறாரு. இல்ல பரவாயில்ல, நீ எங்ககிட்ட சொல்லு, வேற யாருக்கிட்டே இந்த விஷயத்தை பத்தி நாங்க சொல்ல மாட்டோம், மூச்சு கூட விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களும் சத்தியம் பண்றாங்க. அதன் பிறகுதாங்க இவர் காதலிக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய பேரே சொல்றாரு. இதை கேட்ட அந்த 3 நண்பர்களும் ஆடி போயிட்டாங்க. நீ என்னடா சொன்ன, வைஷ்ணவின்ற பேரா சொன்ன, அந்த வைஷ்ணவின்ற பொண்ணு நம்ம கிராமத்தை சேர்ந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே ஆமாடா, உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, நம்மளுடைய கிளாஸ் மட்டும் தான்டா, எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்குது இல்லையா, அந்த வைஷ்ணவின்ற பொண்ணை தாண்டா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த 3 நண்பர்களும் ஒருத்தர் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற, நீ வந்து எத்தனை நாளா லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த 3 நண்பர்களும் கேட்குறாங்க. நான் எத்தனை நாள்லாம் கிடையாது, ஒரு 2 நாளாக தான், நேற்று நான் ஊருக்கு வந்தேன் இல்லையா, அன்னைக்கு தான் அவள் வந்து என்னை வந்து பார்த்தா இழந்த மரத்துக்கிட்ட, அதன் பிறகு தான் அவள் வந்து காதலை என்கிட்ட சொன்னான், நானும் வந்து காதலிக்கிறேன் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. நீ அந்த காதலிக்கிறேன்னு சொன்ன இல்லையா, அந்த பொண்ணு செத்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் இருக்குண்டா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த 3 நண்பர்களும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த சங்கரனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்னடா விளாண்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வேற யாரையாவது சொல்ல போறீங்க, தேவையில்லாமல் வார்த்தை விடாதீங்க, எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. நீ எங்களை நம்பலையா, நீ சொல்கிற பொண்ணு வந்து எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு தானே, நம்மளுடைய கிளாஸ் மட்டும் தானே, அந்த வைஷ்ணவின்ற பொண்ணை தான் சொல்கிறோம், அவள் செத்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் இருக்குண்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த சங்கரன் அந்த 3 நண்பர்களில் ஒருத்தருடைய சட்டையை இருக்க பிடிச்சி அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டாருங்க. நான் நல்லா 2 நாளாக பேசி வந்துட்டு இருக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், இப்போ என்னன்னா செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கதை அடிக்கிறீங்க, உங்ககிட்ட போய் நான் இந்த விஷயத்த சொன்னேன் இல்லையா, என் புத்தியை நான் செருப்பாலே அடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கரன் சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்த 3 நண்பர்களும் இந்த சங்கரனை பார்த்து, நாங்கள் சொல்ற எதையுமே நீ நம்ப வேணாம், உன்னுடைய வீட்டில் போய் கேளு, அப்படி இல்லையா அந்த வைஷ்ணவின்ற பொண்ணு உங்களுடைய வீட்டுக்கு எதிர்படுத்தலான்னு இருக்குது, அவங்களுடைய வீட்டுக்கே போய் கேள்றா, உனக்கே எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மிரண்டபடி ஒரு கோபம் உள்ளுக்குள்ள இருந்தாலுமே ஏகப்பட்ட சிந்தனைகளை இவருக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்குது. இதை தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக இவருடைய வண்டி எடுத்துகிட்டு வேகமாக இவருடைய வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் இந்த வைஷ்ணவின்ற பெண்மணியுடைய வீடு இருக்கு இல்லையா, அவங்களுடைய வீட்டினுடைய வாசல் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே இந்த வைஷ்ணவின்ற பெண்ணினுடைய அப்பா தாங்க கதவை திறக்கிறாரு. உள்ள அப்பா, ஊர்ல இருந்து வந்திருக்கியா, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி தாங்க விசாரிக்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுடைய மகன் எங்க, சண்டை போட்டுட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. இப்படி கேட்ட உடனே இவங்களுடைய அப்பா அப்படி ஓன்னு அழுகிறாருங்க. என்னாச்சு, நான் என்ன கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்க ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அவ சண்டை போட்டுலாம் போகலப்பா, மொத்தமா எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி தாங்க ஒப்பாரி வைக்கிறாரு. இதை கேட்ட இந்த சங்கரன் பயத்துல உறைஞ்சு போயிட்டாருங்க. என்ன சொல்றீங்க, உங்களுடைய மக செத்து போயிட்டாளா, அவ எப்படி இறந்து போனா, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. அப்படி கேட்டதுக்கு பிறகு தாங்க இந்த வைஷ்ணவின்ற பெண்ணினுடைய அப்பா வந்து நடந்த விஷயத்துப்புறம் மொத்தமாக இவர்கிட்ட சொல்லி முடிக்கிறாருங்க. அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களுக்கு முன்னாடிங்க, அதாவது இந்த சங்கரன் வந்து காலேஜில் வந்து எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால ஊர் பக்கமே வராமல் இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த வைஷ்ணவி அப்படின்ற பெண்மணி இவங்களுடைய தெருவுல இருந்து பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டினரி டாக்டரை வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி காதலிக்கக்கூடிய விஷயம் வந்து 2 குடும்பத்தினருக்கும் தெரிய வந்திருக்குதுங்க. ஆனால் இந்த வெட்டினரி டாக்டர் கிட்ட பஞ்சாயத்து வைக்கும் பொழுது, நான் அந்த பொண்ணை காதலிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட்டுருக்காரு. அப்போ இந்த பொண்ணு மேலே தான் எல்லா தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அந்த வைஷ்ணவின்ற பெண்மணியை அதட்டி இவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி, என் மேலே தான் தப்பு, நான் தான் அவரை காதலிக்கிறேன், அந்த விஷயத்தை நான் அவர் ஊரை விட்டு போகிறதுக்குள்ளே நான் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வெட்டினரி டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இனிமேல் இந்த கிராமத்தில் இருந்தால் நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், ஏன்னா கிராமம் வேற, ஏதாவது கலவரம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடியே அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிருக்கிறாரு. இப்படி தன்னுடைய காதலன்கிட்ட கடைசியாக நம்ம பேசக்கூட முடியல அப்படின்ற மாதிரி தாங்க ஏக்கத்தில் தவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் வேற கஷ்டு, நீ வேற கஷ்டு, எப்படி இது வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வைஷ்ணவியுடைய அப்பா போட்டு அடிக்கிறாரு. அதனால கோச்சுக்கிட்டு நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வைஷ்ணவி சொல்றாங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ இருக்கிறதுனால குடும்பத்தோட கௌரவமே போயிடுச்சு, நீ உன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு பதிலாக எங்கேயாவது தூக்கப்பட்டு செத்து போடி, நீ இருக்கிறதுக்கு நீ இல்லாமலே இருக்கலாம், அதுவே எங்களுடைய குடும்பத்துக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி தாங்க வார்த்தை விடுறாரு. இதை கேட்டதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மனம் முடிஞ்சு போனா இந்த வைஷ்ணவி என்ன பண்றாங்கன்னா, எங்களுடைய தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு கூட போகாம அங்க இருக்கக்கூடிய அந்த ஒத்தடி பாதையில ஒரு
மண் ரோட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இலந்தை மரத்தில் இவங்க போட்டிருக்கக்கூடிய பாவாடை தாவணியை சுருக்கு கயிறு மாதிரி தொங்க விட்டு அதிலேயே கழுத்தில் மாட்டி தூக்கு கயிறு மாதிரி மாட்டி அதில் தொங்கி இறந்தபடி கிடந்திருக்காங்க. இப்படி இவங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கு விஷயம் தெரிய வந்திருக்குது. அது எப்படி தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அப்பா என்னதான் திட்டினாலும் தன்னுடைய மகன் மேலே வந்து அலாதி பிரியம் வச்சிருக்காங்க. இப்படி திட்டோமே, சத்த போட்டுட்டோமே, அதனால அவ எதுவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது, எப்படியும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க தேடி போயிருக்காங்க. அப்படி அங்கே போனதுக்கு பிறகு தாங்க தெரியுது இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்ட்டு. உடனே இவங்க வந்து ஊர் பூரா மொத்தமாக சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் பொழுதாங்க அந்த மண் ரோடு பாதைக்கிட்ட நெருங்கி போகும் பொழுதாங்க அந்த மரத்துக்கிட்ட யாரோ தூக்கு போட்டு தொங்கியிருக்கா அப்படின்றது தூரத்தில் இருந்தபடி தெரிஞ்சிருக்குது. உடனே சந்தேகப்பட்டு பக்கத்தில் போய் பார்க்கும்பொழுது அனைவருக்குமே ஈரக்கொடியும் நடுங்கி போயிருக்குது. அந்த மரத்தில் தொங்கி மாண்டு போய் கிடக்கிறது வேற யாருமே கிடையாது, இந்த வைஷ்ணவி அப்படின்ற பெண்மணி தான் அப்படின்ற மாதிரி அனைவருக்கும் புரிய வந்திருக்குதுங்க. அதன் பிறகு அந்த பெண்ணினுடைய சடலத்தை இறக்கி அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து இறுதி சடங்கெல்லாம் நடத்தி முடிச்சு சுடுகாட்டுக்கு கொண்டு போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி நடந்த விஷயத்தெல்லாமே கேட்ட இந்த சங்கரன் அதிர்ந்து போயிட்டாருங்க. அதுக்கு பிறகுதாங்க அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. இப்படி இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி இறந்து போய் ஒரு 7-8 மாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்களுடைய குடும்பத்தினர். ஆனா நம்ம வந்து 2 நாட்களாக ஒரு பெண்மணியை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோமே, அந்த பெண்மணி யாரா இருக்கும், ஒருவேளை அந்த பெண்ணினுடைய ஆன்மாவா இருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. உடனே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தினர்கிட்டையும் இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு ஆமாடா, அந்த வைஷ்ணவின்ற பொண்ணு இறந்து போய் ஒரு 7 மாசம் இருக்கும், நீ என்ன இதை பத்தி கேட்டுட்டு இருக்கிற, உனக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படி கேட்டதுக்கு பிறகு இந்த சங்கரன் அப்படின்றவர் அவருக்கு நடந்த அமானுஷமான விஷயத்த சொல்றாருங்க. அட பாவி, அந்த நேரத்தில் அந்த சைடு ஏன்டா வந்த, அந்த பொண்ணை நினைச்சிட்டு தான் நீ வந்து இந்த திருமணத்துக்கு வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி தர சொன்னியா, இதை எல்லாத்தையுமே முன்னாடி கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன்டா அப்படி மறைச்ச, இனிமே அந்த ஏரியா சைடே நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு வான் பண்றாங்க. ஆனா அன்றைய இரவே பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக நடுநிசி ஒரு 2 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த சங்கரன் அப்படின்றவர் இவருடைய வீட்டில் இருக்கார் இல்லையா, இவரையே அறியாம இவருடைய வீட்டு வாசல் கதவை திறக்கிறாரு. திறந்ததுக்கு பிறகு வெளியே வந்து நிக்கிறாருங்க. எதிர்ப்புறத்துல யாரோ ஒரு பெண்மணி நிக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு இவருடைய பைக் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த தாண்டி எங்கேயோ வண்டியை மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போனவர் எங்க போய் நிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே இழந்த மரத்துக்கு கீழே தாங்க வண்டி வந்து நிக்கிறாரு. அப்படி வண்டி அந்த இடத்துக்கிட்ட நிப்பாட்டினதுக்கு பிறகு தாங்க இவருக்கு சுயநினைவே வந்திருக்குது. நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க சுத்தி முத்தி பார்த்து மிரண்டு போயிட்டாரு. டக்குன்னு அந்த மரத்துக்கு மேலேயே பாவாடை தாவணி போட்டுக்கக்கூடிய இவருடைய காதலின்ற அந்த வைஷ்ணவின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, அந்த கிளைக்கு மேலே தாங்க உட்காந்துருக்காங்க. ஆக்ரோஷமாகவும் ஆங்காரமாகவும் சிரிக்கிறாங்க. டக்குன்னு அந்த இடத்த தாண்டி கீழே ஜம்ப் பண்ணி குதிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவருடைய உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டி, நீ இவ்வளவு நேரம் வந்து என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்கிற, நீ செத்து போய் கிட்டத்தட்ட 6 மாசம் 7 மாசம் ஆச்சு அப்படின்ற மாதிரி உன்னுடைய குடும்பத்தினரும் இந்த ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனா நீ வந்து வேற எவனையோ ஒருத்தனை காதலிச்சுட்டு அவன் வந்து ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி என்கிட்ட எதுவுமே சொல்லாம ஆன்மா ரூபத்துல வந்து என்னை வந்து திருமணம் பண்ணிக்கோ, என்னை வந்து காதலி அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து பொய்யா வந்து பேசியிருக்கிற. நீ ஆன்மாவா இருந்தா அதனால நான் எதுக்கு பயப்படணுமா, எனக்கு இந்த பேய் பிசாசு மேலாம் பயமே கிடையாது. இப்பயே நான் நினைச்சேன்னா உன்னை வந்து மாந்திரிக கட்டு போட்டு இந்த இடத்த தாண்டி வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன், நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ற மாதிரி தான் இவரோட பைக் எடுக்க வந்திருக்காரு. அந்த நேரத்தில் இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி திடீர்னு ஓன் அழுகுறாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா இவருக்கே பரிதாபமாக இருந்திருக்குதுங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் அவனை வந்து காதலிச்சேன், ஆனா அவன் வந்து கடைசி நேரத்தில் என்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டான். அதன் பிறகு நான் வந்து என்னுடைய வீட்டில் இருக்கவங்க சத்தம் போட்டதுனால மனசு கேட்காம இந்த மாதிரி வந்து தூக்கப்பட்டு இறந்து போயிட்டேன். ஆனா நான் வந்து உன்னை காதலிக்கிறது இப்போ வந்து உண்மைதான், நீ வந்து என்னை வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. இந்த சத்தியத்தை மீறின அப்படின்னா நான் உன்னை வந்து சும்மாவே விட மாட்டேன், உன் உசுரை எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆன்மா தத்ரூபமாக நின்றபடி பேசுது. இதை எதையுமே கண்டுக்காம நீ தானே என்னுடைய வீட்டில இருந்து இந்த இடத்துக்கு வர வச்சது, இப்போ நான் இந்த இடத்த தாண்டி போறேன், உன்னால முடிஞ்சது நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆன்மா கிட்டே சண்டை போட்டுட்டு அந்த பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. அடுத்த நிமிஷமே ஆங்காரமான தோணியில இந்த இடத்த தாண்டி உன்னால போக முடியாதா அப்படின்ற மாதிரி தாங்க கத்துது. இப்படி இந்த வைஷ்ணவின்ற பெண்மணி கத்துனதுக்கு பிறகு இந்த சங்கரன் அப்படின்ற ஒரு பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாருங்க. அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையில கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு கொடூரமான காட்சி கண்கள் முன்னாடி தெரியுதுங்க. இவ்வளவு நேரம் தத்ரூபமாக ஒரு பெண்மணி மாதிரியே நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த வைஷ்ணவின்ற அந்த பெண்மணி கருன்னு ஒரு கோரமான ஒரு கரிய உருவத்தோட்டத்துக்கு தாங்க மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த நிமிஷமே இவருக்கு என்ன நினைச்சுன்னு தர்றாங்க, அந்த பெண்மணி பக்கத்தில் வந்த மாதிரி தெரியுது. டக்குன்னு இவருடைய கண்ணத்தை சேர்த்து அரைஞ்ச மாதிரியும் இவர் வந்து அந்த வண்டி விட்டு கீழே விழுந்த மாதிரி தாங்க தெரியுது. மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் இந்த சங்கரன் வந்து எங்கே போனா அப்படின்ற மாதிரி தாங்க எந்திரிச்சு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இவங்களுடைய பையன் வந்து ஆல்ரெடி அமானுஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்றதுனால இவங்களுடைய அம்மா வந்து கவனமாக தாங்க இருந்திருக்காங்க. இப்படி பையன் இல்லைன்ற விஷயம் இவங்களுடைய கணவருக்கும் தெரியப்படுத்தி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தெரியப்படுத்தி, அதாவது இந்த சங்கரனுடைய அந்த கிராமத்து நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் தெரியப்படுத்தி எல்லாருமே மொத்தமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த சங்கரனுடைய நண்பர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவன் வந்து அந்த இலந்தை மரத்துக்கிட்ட போய் தானே பயந்தான், எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, அங்கே தான் இருப்பான் அப்படின்ட்டு நம்ம அங்கேயே போய் தேடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஸ்ட்ரைட்டா அந்த இலந்தை மரம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது இவங்க நினைச்சது சரிதாங்க. இந்த சங்கரன் அப்படின்ற அந்த வாலிபர் அந்த மரத்துக்கு கீழே தாங்க குத்த வச்சபடி உட்காந்துருக்கிறாரு.
தம்பி வாடா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் வந்து பித்த பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. இவன் உட்காந்துருக்க தோணிகளே தெரியலையா, இவனுடைய உடம்புல இந்த பெண்ணினுடைய ஆன்மா வந்து இறங்கி இருக்குது, பேய் பிடிச்சதுனால தான் இப்படி உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பேசிக்கிறாங்க. அதன் பிறகு வலுக்கட்டாயமாக இந்த சங்கரன் அப்படின்ற அந்த வாலிபரை தூக்கிக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுமே விடிய விடிய யார்கிட்டயுமே பேசாம அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காரு. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே அதிகாலையிலேயே இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடாங்கி இருக்காருங்க, குறி சொல்லக்கூடிய ஒரு நபர், அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி அவருடைய வீட்டுக்கிட்ட நெருங்க நெருங்க இந்த சங்கரன் அப்படின்ற வாலிபர் பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சிருக்காருங்க. என்னை விடுங்க, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன், என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாரி வலுக்கட்டாயமாக அந்த கோடாங்கி முன்னாடியே உட்கார வைக்கிறாங்க. உடுக்க எடுத்து அடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா பேச ஆரம்பிக்குது. நான் தான் வைஷ்ணவி, நான் இவனுடைய உடம்பு விட்டு போக மாட்டேன், என்னை ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, என்னுடைய அப்பா என்னை சத்தம் போட்டதுனால தான் நான் தூக்குப்பட்டு தொங்கி இறந்து போனேன், ஆனா இவன் வந்து என்னை காதலிக்கிறேன், என்னை வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், இவனுடைய உடம்பு விட்டு போக மாட்டேன், என்னை பிரிச்சிடாதீங்க, என்னுடைய வாய்ஸ் இருக்கிற வரைக்கும் என்னுடைய உடம்புல இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லுது. நீ பேசுறதெல்லாம் தப்புமா, நீ ஏற்கனவே இறந்து போயிட்ட, நீ இப்போ இவனுடைய உடம்பு வந்து யூஸ் பண்ணுறது அவனுக்கே பெரிய ஆபத்து, அவனுடைய வாழ்க்கையை இனிமே தான் வாழ ஆரம்பிக்க போகிறான், அவனை தயவு செஞ்சு விட்டுட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த வைஷ்ணவின்ற பெண்ணினுடைய ஆன்மா மோகினி அப்படின்ற காரணத்தினால அந்த ஆன்மாவை வந்து இவரால் கட்டுப்படுத்தி பேசவே முடியலைங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த கோடாங்கி வந்து இப்போதைக்கு இந்த ஆன்மாவை வந்து நான் வெளியேற்றுறேன், நீங்கள் அதுக்கு அடுத்தபடியாக நான் என்ன செய்யணுன்றதை நான் சொல்கிறேன், நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய ஆன்மா வந்து இவருடைய உடம்பு விட்டு இப்போதைக்கு தற்செயலாக நீக்கி விட்டுருக்காருங்க. அதன் பிறகு அந்த கோடாங்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கேரளாவில் ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கே போய் நீங்கள் அதுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா இந்த மோகினியுடைய ஆன்மா வந்து விரட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அடுத்த நிமிஷமே இவங்களுடைய குடும்பத்தினர் வெயிட் பண்ணாமல் கார் எடுத்துக்கிட்டு கேரளாவுக்கு போயிருக்காங்க. அப்படி கேரளாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் கிட்ட நடந்த விஷயத்தை கூட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் இங்கே தான் இருந்தாகணும், ஏன்னா மோகினி பிசாசை விரட்டுறது சாதாரண காரியம் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரியே தொடர்ந்து 10 நாட்கள் பூஜை புனஸ்காரங்கள் எல்லா விஷயங்களையும் செஞ்சு இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மோகினி பிசாசை விரட்டி இருக்காங்க. அதே மாதிரி இந்த வைஷ்ணவின்ற பெண்ணினுடைய ஆன்மா இனிமேல் நான் யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன், இவனுடைய உடம்பு விட்டு நீங்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்திய வாக்கு கொடுத்துட்டு வெளியே இருக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு தாங்க இந்த சங்கரன் அப்படின்றவர் இயல்பான நிலைமையிலே மாற ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு நன்றி சொல்லிட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் இந்த சங்கரனை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்ப வந்திருக்காங்க. அப்படி திரும்ப வந்து அடுத்த நாளே இந்த சங்கரனுக்கு வந்து இனிமேல் அந்த இலந்தை மரத்துக்கு சைடே நீ போகக்கூடாது, அந்த ஆன்மா இனிமேல் உன்னை வந்து பிடிக்காது, இருந்தாலுமே அந்த சைடு நீ வராது அப்படின்ற மாதிரி தாங்க வார்ன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு மறுபடியும் இவருடைய கல்லூரிக்கே போய் ஜாயின் பண்ணுறாருங்க. அதே மாதிரியே அதன் பிறகு அந்த அமானுஷத்தால் அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தினர் ஏற்கனவே பேசி சொன்னாங்க இல்லையா, இவங்களுடைய மாமா பொண்ணு சுமதி, அந்த பொண்ணுக்கும் இந்த சங்கரனுக்கும் நல்லபடியாக திருமணமும் நடந்து முடியுதுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய இந்த சங்கரனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போல மற்றொரு திகிலான அமானுஷமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.